அதுக்கு வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் வறுத்து அரைச்ச பலாக்காய் குழம்பு பார்க்கலாங்க. இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எங்கள் கிராமத்து சைடு அடிக்கடி இந்த மாதிரி பலாக்காய் வாங்கி இந்த குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குங்க. அது எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அது வறுத்து அரைச்சி தாங்க பண்ணுறது, அதையும் பார்க்கலாங்க. பாருங்கள், அதுக்கு நான் வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டுங்க. நான் காரத்துக்கேற்ப ஒரு 5 வரமிளகா தாங்க எடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை வரமிளகா வேணாலும் எடுத்துக்கங்க. குழந்தைகளாம் காரம் சாப்பிட மாட்டாங்கல்லங்க, அதனால் ஒரு 5 வரமிளகா எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சுங்க. வரமிளகா வறுத்தாச்சுங்க. பாருங்க, பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம், பூண்டு ஒரு 4 பல் பூண்டுங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பாருங்க, பெரிய வெங்காயம் நல்லா வணங்கிட்டுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வெந்தயம் கொஞ்சங்க, சீரகம் தேவைக்கேற்ற சீரகம் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கங்க. 1.5 ஸ்பூன் சீரகம், கடலப்பருப்புங்க, இந்தளவு கடலப்பருப்பு, மிளகு ஒரு கொஞ்சோண்டுங்க, இந்தளவுக்கு மிளகு கொஞ்சம் கூட எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம வரமிளகு கம்மியாக தான் போட்டு போதுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டுக்கலாங்க. இந்த மாதிரிலாம் சேர்த்து அடிக்கடி குழம்பு வைங்க. நம்ம குடல் புண்ணு, வயிற்று புண்ணு இதெல்லாம் ஆறி போயிருங்க. ஏன்னா இதெல்லாமே உங்களுக்கே தெரியும், நல்லா மருத்துவ குணம் இதானதுங்க. இந்த குழம்பு நல்லா இருக்குங்க, கறி குழம்பு மாதிரியே இருக்குங்க. நான் வீடியோக்கு வேண்டி சொல்லிங்க, உண்மையாகவே கறி குழம்பு டைம் இருக்குங்க. இது என் பையனுக்குலாம் நாங்கள் சிக்கன் சொல்லி ஏமாற்றி தாங்க நான் கொடுப்பேன். சிக்கனான்னு சொல்லி சாப்பிடுவான். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கிறனால டேஸ்ட்டு மறுபடியும் வாங்கி சாப்பிடுவானுங்க. நீங்கள் வேணால் இது செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைகளுக்கு சிக்கன் சொல்லி கொடுத்து பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரி தாங்க டேஸ்ட்டு இருக்குது. பாருங்கள், நல்லா வணங்கிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நம்ம போட்டு சீரகம் வந்து இப்போ தேங்காய் பாருங்கள் 1/2 மூடி எடுத்துருக்கேன். அது கூட கருவேப்பிலைங்க. இதுக்கு இந்த குழம்புக்கு புளி சேர்த்தக்கூடாதுங்க. ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 4 தக்காளிங்க, பெருசாக இருந்தால் 2, அவ்வளோதானுங்க. இந்த மாதிரி வறுத்து அரைச்ச குழம்பு செய்யுங்க. மசாலா பொருள் வேண்டாங்க அதுக்கு. பாருங்கள், கொத்தமல்லி தூள் சேர்த்திக்குங்க. கொத்தமல்லி தூள் நம்ம இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். மசாலா பொருளெல்லாம் அதிகமாக சேர்த்தாதீங்க, குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப எஃபெக்ட்டுங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஓனாக அரைச்சி செய்கிற குழம்பு செஞ்சு கொடுங்க. இதுலேயே கொஞ்சம் எடுத்து வச்சு அவங்க கேட்குறது மசாலான்னு சொல்லி இது பண்ணி கூட போட்டு கொடுங்க. எப்போ ஒரு நாளைக்கு முடிஞ்சால் நீங்கள் அதை ஆட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி செஞ்சு வைங்க, சூப்பராக இருக்குது. பாருங்கள், கொத்தமல்லி மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், நல்லா வணக்கியாச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆறுட்டுங்க. ஆறுன வரைக்கும் நம்ம அரைச்சிக்கலாங்க. இது கூட ஒரு 4 தக்காளிங்க. பாருங்கள், இது கூட அப்படியே சூடாகிடுச்சு போதுங்க. 4 தக்காளி சரியாக இருக்குது. தக்காளி இன்னும் வேணுன்னா கம்மி பண்ணி போட்டு இன்னும் குழம்பு சூப்பராக இருக்குங்க. சின்ன குழம்பு வேணும்னு சொல்லிவிட்டு தக்காளி 4 போட்டிருக்குறேங்க. இது தக்காளி குழம்பு ஆயிருங்க. தக்காளி குழம்பு நீங்கள் 2 போடுங்க. தக்காளி போட அது சரியாக இருக்கும். ஆறுட்டுங்க, நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச மிளகு கூட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது கூட நம்ம பலாக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. செம்மையாகவே சொல்கிறாங்க. எதுவுமே நமக்கு பிடிக்காது. சிக்கன் மட்டன் எல்லாம் தோற்று போங்க இந்த குழம்பு முன்னாடி.
பலாக்கா பிரியாணி இன்னும் நல்லா இருக்குங்க. ஒரு நாளைக்கு போடுறேங்க பாருங்கள். போட்டாச்சுங்க. போட்டுட்டு நம்ம இது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாமா. நம்ம அரைச்ச மிளகு இதுலேயே தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க. இது தேவையான கல் உப்பு சேர்த்திக்கலாங்க. நல்லா கொதிச்சு வறுத்துங்க. நல்லா அந்த காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகணுங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம காய் வேகணும் இல்லைங்க. குக்கரில் விசில் விட்டு பண்ணலாங்க. ஆனால் அதை விட இத்தாங்க டேஸ்ட்டு. நம்ம எந்த குழம்பு வச்சாலுமே இந்த மாதிரி அது கூட வச்சாதான் அந்த குழம்பே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம குக்கரில் வச்சு அதுக்கப்புறம் இந்த மிளகா கூட்டி வைக்கிறத விட நீங்கள் எந்த குழம்பும் சரி, சிக்கன் மட்டனாலும் சரி, நம்ம இந்த குழம்பு வைக்கல கறி மட்டன் வச்சாலுமே குக்கருக்குள்ளாரையே இந்த மட்டனை அரைச்சதை எடுத்து ஊற்றிட்டுங்க. அப்புறம் வேக வைங்க. பயங்கரமாக இருக்குது. நம்ம இதை நல்லா வேக வச்சுட்டு பார்க்கலாங்க. பாருங்கள் இந்த கறி பலாக்கா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நம்ம தாளிப்புக்கு வடக்கல் வச்சாச்சுங்க. எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. கடுகு போட்டாச்சுங்க. சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு டேஸ்ட்டு. பலாக்காயில் அப்படி கறி மாதிரி இருக்குதுங்க. நான் உண்மையாகவே சொல்கிறேன். வேறு லெவலுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தேவைக்கப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அதில் எடுத்து கொட்டிடலாங்க. நம்ம பாருங்கள் இந்த கறிப்பலாக்கா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. தாளித்து நம்ம கொட்டியாச்சுங்க. எண்ணெய் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டியாச்சுங்க. சூப்பராக இருக்குதுங்க இந்த பலாக்கா குழம்பு. உண்மையாகவே பயங்கர டேஸ்ட்டுங்க. இந்த பலாக்காயில் கறி மாதிரி அவ்வளோ ருசியாக இருக்குதுங்க. இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பலாக்கா குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பாய்ங்க.